Hello friends, welcome to சமையல் வாசம். இன்னைக்கு நம்ம சேனல்ல old or faded jeans எப்படி நியூ ஜீன்ஸா கன்வெர்ட் பண்றது அப்படினு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ஈஸி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்தறலாம். அதுக்காக இந்த மாதிரி நான் Amazonல தான் ஆர்டர் பண்ணேன். காதம் பகாராங் அப்படிங்கற கலர்ஸ் வாங்கியிருந்தேன். ஜீன்ஸ் ப்ளூ, ஜீன்ஸ் Black ரெண்டு வாங்கியிருந்தேன். அதுல டை ஃபிக்ஸரும் கொடுத்திருக்காங்க 5 பாக்கெட். கூடவே ஒரு gloves, ஒரு apronம் கொடுத்திருக்காங்க. நம்ம இப்ப இத யூஸ் பண்ணி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஜீன்ஸ் வந்து நல்லா ஃபர்ஸ்டே வாஷ் பண்ணிரணும். அழுக்கோட யூஸ் பண்ண கூடாது. வாஷ் பண்ண ஜீன்ஸை டேப் வாட்டர்ல இந்த மாதிரி டிப் பண்ணி நல்லா ஈரம் பண்ணிட்டு தண்ணி பிழிஞ்சு எடுத்து வச்சிட்டு இப்போ நல்ல ஹாட் வாட்டர் 70 to 80 டிகிரி இருக்கணும். நல்லா ஆவி பறக்க சுடுதண்ணி வெச்சுக்கோங்க. 10 லிட்டர்ஸ் வெச்சிருக்கேன் நான். வெச்சிட்டு அதுல ஜீன்ஸ் ப்ளூ நான் இன்னைக்கு யூஸ் பண்றேன். ஒரு பாக்கெட் மட்டும் தான் சேர்க்கிறேன். பட் ரெண்டு ஜீன்ஸை டிப் பண்ண போறேன். அந்த பவுடர் இதுல கொட்டிட்டு நல்லா mix பண்ணி விடணும். கை யூஸ் பண்ணாதீங்க. கெமிக்கல் ஹீட்டா இருக்கும். சோ ஒரு ஸ்டிக் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கொஞ்ச நேரம் நல்லாவே mix பண்ணிட்டு அதுக்கு அப்புறமே நம்மளோட வெட் ஜீன்ஸை அதுல டிப் பண்ணிருங்க. டிப் பண்ணிட்டு அதையும் இந்த மாதிரி கொஞ்ச நேரம் நல்லாவே mix பண்ணி விடணும். எல்லா பக்கம் ஈவனா கலர் ஸ்ப்ரெட் ஆகணும் அதுக்காக. இப்போ இது கூடவே 2 to 3 டேபிள்ஸ்பூன் நம்ம நார்மலா குக்கிங்க்கு யூஸ் பண்ற டேபிள் சால்ட் சேர்த்திருக்கேன். 3 டேபிள்ஸ்பூன் சேர்த்திருக்கேன். ரெண்டு ஜீன்ஸ் வெச்சனால 2 to 3 டேபிள்ஸ்பூன் யூஸ் பண்ணனும். சால்ட் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணனும்னா காட்டன், லினன், ரேயான் அண்ட் ஜூட் இந்த மாதிரி கிளாத்க்கெல்லாம் சால்ட் சேர்த்து mix பண்ணனும். இப்போ இது அப்படியே 1 hour வந்து வெச்சிரலாம். குறைந்தபட்சம் 1 hour வைங்க. அதுக்கு மேல இருந்தாலும் ஒண்ணும் ஆகாது. இப்போ 1 hour ஆயிடுச்சு. இப்போ நார்மல் டேப் வாட்டர் ஒரு பக்கெட்ல பிடிச்சிட்டு நமக்கு டை ஃபிக்ஸ்னு ஒரு லிக்விட் கொடுத்திருப்பாங்க. அதுல ஒரு பாக்கெட்டை நான் அதுல சேர்க்கிறேன். இதுலயும் 5 to 10 லிட்டர் வாட்டர் ஆட் பண்ணனும். நான் 10 லிட்டர் கிட்ட ஆட் பண்ணியிருக்கேன். ரெண்டு ஜீன்ஸ் டிப் பண்ணதுனால. இப்போ அந்த டை ஃபிக்ஸ் லிக்விடை சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி விட்டுட்டு நம்ம டிப் பண்ணி வெச்சிருந்தோம் இல்லையா? அந்த ஜீன்ஸ் எடுத்துட்டு டைரக்ட்டா அலசாம அப்படியே அந்த கலர் ஃபிக்ஸ்ல லிக்விடுக்குள்ள சேர்த்துறணும். சேர்த்து இது 1/2 an hour அப்படியே வெச்சிரலாம். அதுக்கு அப்புறமே நம்ம பார்க்கலாம். இப்போ 1/2 an hour ஆயிடுச்சு. இப்போ நார்மல் வாட்டர், டேப் வாட்டர்ல அந்த ஜீன்ஸ் எடுத்து நல்லா ரின்ஸ் பண்ணிர வேண்டியதா, அலசிர வேண்டியதா. உங்களுக்கு கலர் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் வரும். அதுக்கு அப்புறமே 2 or 3 டைம்ஸ் வாட்டர் வந்து கிளியரா வர வரைக்கும் நீங்க நல்லா அலசிரணும். இந்த மாதிரி நல்லா அலசி எடுத்துக்கோங்க. நான் ரெண்டு ஜீன்ஸையும் இப்ப அலசி எடுத்துட்டேன். இதை எப்படி காய போடுறதுன்னு பார்க்கலாம். டைரக்ட் சன்லைட்ல அப்படியே மேல்புறமா காய போட கூடாது. இந்த பக்கம் இந்த மாதிரி உள் பக்கமா திருப்பிட்டு சன்லைட் இல்லாம நிழல்ல காய வைங்க. இன் கேஸ் உங்களுக்கு நிழல் ஸ்பேஸ் இல்ல அப்படினா கூட ஃபேன் கடியில கூட காய போட்டுருங்க. பாருங்க இப்ப சூப்பரான புது ஜீன்ஸ் மாதிரி ரெடி ஆயிடுச்சு. ஜீன்ஸ் எல்லாமே நல்ல மெட்டீரியல் நல்லா இருக்கும். பட் ஃபேட் ஆயிடும். சோ இந்த மாதிரி நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். வேஸ்ட் பண்ணாம. அதுவும் மெயின் திங் பாத்தீங்கன்னா எவ்வளவு ஜீன்ஸ் வாங்குனாலும் ஒரு சில ஜீன்ஸ் மாதிரி அந்த ஃபிட்னஸ் வந்து கம்ஃபர்ட்டபிளா இருக்காது. சோ அதுக்காகவே இந்த மாதிரி கலர் சேஞ்ச் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். பிடிக்காத கலரா இருந்தாலும் கூட நீங்க எந்த கலர் வேணுமோ அந்த கலர் யூஸ் பண்ணிக்கலாம். Black எல்லா கலருமே யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்லா வரும். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க. Thank you.